நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இமேஜை பாருங்களேன். உங்களுக்கு 3 செகண்ட் டைம் தரேன். அதுக்குள்ளே நீங்கள் 3 ரெட் கலர் ஆப்ஜெக்டை அதில் கண்டுபிடிங்க. சரி, ஓகே. இப்போ அதில் இருக்கக்கூடிய 3 க்ரீன் கலர் ஆப்ஜெக்டை சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு க்ரீன் கலர் ஆப்ஜெக்ட் இல்லாமல் இல்லை. ஆனால் நீங்கள் எதனால் க்ரீன் கலர் ஆப்ஜெக்டை பார்க்கலன்னா, நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சது ரெட் கலர் ஆப்ஜெக்டை. அதனால் உங்கள் பிரெயின் டைரெக்டாகவே ரெட் கலர் ஆப்ஜெக்ட் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணும். நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு எந்த மாதிரியான இன்புட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரியான அவுட்புட்டை தான் அது ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். நம்ம பார்க்குற எதுவுமே நம்ம கண்ணால் பார்க்குறது கிடையாது. நம்ம பிரெயினோட ஃபில்டர் வழியாக தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களாலே முடியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்கள் பிரெயினும் அதே நினச்சிரும். இவனே முடியாதுன்னு நினைக்கிறான், நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு அதுவே உங்களுக்கு கை கொடுக்காம கைவிட்டுடும். இதுவே நீங்கள் உங்களோட திங்கிங்கை மாற்றி என்னால் முடியும், நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டிங்கன்னா உங்கள் பிரெயினும் அதுக்காக ஹெல்ப் பண்ணும். நம்ம போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம பிரெயின் நமக்காக நிறைய எஃபர்ட்ஸை போட்டு நம்மளை ஜெயிக்க வைக்கும். உங்கள் பிரெயினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் அதுக்கு ப்ரோக்ராமர், நீங்கள் தான் அதுக்கு ட்ரெயினர். நீங்கள் எந்த மாதிரி இன்புட்டை கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கான அவுட்புட்டும் அதுலேருந்து கிடைக்கும். நீங்கள் பாசிட்டிவாக இன்புட் கொடுத்தீங்கன்னா பாசிட்டிவான ரிசல்ட் வரும். அதே போல் நெகட்டிவான இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவான ரிசல்ட்ஸ் தான் வரும். உங்கள் கேங்லேயே நெகட்டிவிட்டியில் ஊறி போன உங்கள் ஃப்ரெண்டுக்கே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.